உன்னதமானவர் மனுஷனுடைய கைகளால கட்டப்பட்ட ஆலயங்கள்ல அவர் வாசமா இறாருன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப வந்து நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம் எப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா சரி, அப்போ அவர் எங்கதான் வாசம் செய்யறாரு? இந்த கேள்விக்கு நம்ம விடையை இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உன்னதமானவர் ஆக்சுவலா எங்க வாசம் செய்யறாருன்னா, அந்த காலம் வந்து மாறிடுச்சு. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்துல அழகா வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றாரு அந்த சமாரிய ஸ்திரீட்ட, இந்த மலைகளில் மட்டும் இல்ல, நீங்க எங்கும் தேவனை தொழுது கொள்ற காலம் வந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப ஆக்சுவலா எது ஆலயம்னா, நம்ம சரீரத்துலதான் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா நம்மளுடைய சரீரம் தான் இருக்கு. ஓகேவா? நீங்களே அந்த ஆலயம்னு சொல்றீங்க, நீங்களே அந்த ஆலயம்னு வசனம் சொல்லுது. ஓகேயா? யாரு தேவன் வாசம் செய்யற ஆலயமா இருக்கும். அப்போ நம்ம சரீரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளணும் இல்லையா? அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க இருங்க. ஓகேவா? அப்போ நம்ம சர்ச்சுக்கு போறது எதுக்கு பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகணும். ஏன்னா எபேசியர் 4வது அதிகாரத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ அந்த கிறிஸ்துவனுடைய அந்த பூரண வளர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்போ சபையானது இப்ப நாம ஒவ்வொருத்தரும் தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க, கிறிஸ்து இயேசுனுடைய சாயல்ல தான் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது அவரை போல இருக்கணும். ஓகே, நமக்கு ஒரு மாடலா ரோல் மாடலா எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்சிட்டு வந்து போயிருக்காரு இல்லையா? போயிட்டு அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து வந்து அவர் நம்ம கூட இருந்து நமக்குள்ள வாசம் செஞ்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு, நம்மளை பலப்படுத்துறாரு இல்லையா? அப்போ அவருடைய வழி நடத்துதல் வழி இருக்கணும். ஓகே, அவருடைய சொல் கேட்டு நம்ம வந்து வாழ்றவங்களா இருக்கணும். அப்பதான் அவர் கூட நித்தியத்துல இருக்க முடியும். ஓகே, இந்த போதனைகள் வந்து நாம இடறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சபைங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கு. சபைங்கிறது ஆக்சுவலா சபைங்கிறது நான் சொல்ற கட்டடங்கள்ல உள்ள சபை. ஓகேவா? சபைங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தா அது எக்லிஷியான்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா வந்து பிரித்தெடுக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட, இப்படிப்பட்ட வந்து பொருள் கொடுக்கும். ஆனா இந்த கட்டடத்துல அமைக்கப்பட்டிருக்க சபைன்னு நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லி போறோம் இல்லையா? இந்த சபைகள்ல இப்படி தேவனுக்கென்று உள்ள விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா 100% கிடையாது. ஓகேவா? அதாவது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு வசனம் சொல்லிச்சு. ஆனா இப்போ நம்ம பாக்குற சபைகள்ல எல்லாமே வந்து இப்போ அரசியல் விஷயமா இருக்கும். ஓகே, எல்லாம் உலகத்துல உள்ள பண்டிகை எல்லாமே வந்து வந்துருச்சு. ஓகேவா? அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன ஆலோசனையா சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு போகணும். ஓகே, ஏன்னா கிறிஸ்துவனுடைய அந்த சரீரமாகிய அந்த அமைப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னா வந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர், இந்த 5 ஊழியருடைய அந்த என்ன சொல்றது, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வழி நடத்துவாங்க. ஓகே, அதுக்கு வேண்டி வந்து நம்ம சபை கூடுதலை விட்டு விடாது இருக்கணும், எல்லாம் இதுக்குமே போகணும். ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுதான் கேட்டு நடந்துக்கணும். ஓகேவா? நீங்க போங்க, இருங்க, ஊழியரை பார்க்காதீங்க, உபதேசத்தை வசனத்தின்படி கரெக்டா பேசுறாங்கன்னு பார்த்து ஆவியானவர்கிட்ட வந்து அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. நீங்க அதான் பரலோகத்துக்கு போனா அது ரொம்ப டஃப்பான காரியம் தான். ஓகேவா? என்னடா இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, ஏன்னா இடுக்கமான வாசல்ல வந்து நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அத கண்டடைஞ்சவங்களே சிலர்னு தான் வசனம் சொல்லுது. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ நம்ம போகணும், கரெக்டா டைமுக்கு போகணும், எல்லா கூடையும் வந்து நம்ம இருக்கணும். ஓகே, எந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி உங்கள்ல இருந்து சபையை சுத்திகரிக்கும் தெரியாது. ஓகேவா? அது நீங்க வீட்டுல இருந்து செய்யற ஜபத்துல கூட இருக்கலாம். ஓகே, அங்க இருந்து ஒரு நாள் பேசுற ஒரு மெசேஜ்ல கூட இருக்கலாம். ஓகே, எப்ப வேணா அது பற்றி எரிய வைக்கும். ஓகே, கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். நீங்க அந்த அந்த டைமுக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்க. ஓகே, சர்ச் மினிஸ்ட்ரி ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த லாக்டவுனோட. அதுக்கு முன்னாடி வந்து மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், இப்படி ஒவ்வொன்றும். இப்போ பாரம்பரிய சபை ஊழியம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு 15வது நூற்றாண்டுல இல்லையா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே வந்து இப்போ என்னன்னா வந்து அவர் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி தான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருந்தா தேவனுடைய சித்தத்தை சொல்லி வெளிப்படுத்தி எழுப்புதலுக்கு வேண்டி வரப்போற இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு வேண்டி ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. இந்த விஷனோட இந்த விழிப்போட ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனையா தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ தேவன் அங்க வாசம் செய்யல, இங்கதான் வாசம் செய்யறாரு. அவர் சொல்றத காதுள்ளவர்களா இருந்து கேட்டு நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு சபைங்கிற அமைப்பு வேணும். ஓகே, சபைன்னு சொல்றதை விட உங்களுக்கு மேல வந்து ஒரு அட்வைசர், கவுன்சிலர், ஒரு டீச்சர், வேத போதகர் சொல்லுவாங்க இல்லையா? உங்களை வழி நடத்துறவங்க, ஒரு ட்ரெயினர், ஒரு கோச், நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேயா? ஆவியானவர் தான் இது எல்லாமே. ஓகே, பட் அந்த தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷங்க உங்களுக்கு இருந்து வழி நடத்தினாதான் வந்து அது உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். ஏன்னா பிசாசம் வழி நடத்துவான். ஓகே, நான் பிசாசு கூட தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவன் என்னை ஏமாத்தி வஞ்சிச்சு. அவன் ஏமாத்தின்னு சொல்றதை விட நான் உலகத்து மேல பற்றுதலா ஆசையா இருந்தேன். ஓகே, அதனால அவன் என்ன வந்து ஆட்கொண்டான். அந்த வழி நடத்துதல்ல இருந்து தேவன் என்ன மீட்டு கொண்டாரு. ஓகேவா? அதனால வேறு பிரிச்சு பார்த்து உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுது. நீங்க வஞ்சிக்கப்படாது இருங்க. ஓகேவா? அதாவது சர்ச் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க தேவனுக்கு, உங்களை அழைச்ச பரிசுத்த ஆவியானதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
இருட்டவளுக்கு அவருடைய வசனத்துல தியானமா இருங்க. அவர் சொல்றதை செஞ்சு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஓகே, அப்ப நம்ம சபைக்கு போகணும்னா கண்டிப்பா போகணும். ஓகே, ஆவியானவர் வந்து வேண்டாம்னு சொல்லி இன்னொரு சபைக்கு கொண்டு போனா போங்க. ஓகேவா, இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த தாய் சபை அது இதுன்னு எதுவுமே இல்லை. ஓகே, நம்மளுடைய வீடு பரலோகத்துல இருக்கு. ஓகே, நீங்க அதான் ஆண்டவர்கிட்ட நான் இந்த சபைக்கு போறது சரியா கேட்டுக்கோங்க. நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்க கடந்த ஒரு 3 ல இருந்து 5 வருஷம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியில எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லைன்னா நீங்க போற சபையே தப்பான சபை. ஓகேவா, அப்போ நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, 5 வருஷமா நான் வளரல, ஒண்ணு சபையில தப்பு இருக்கா, என்கிட்ட தப்பு இருக்கா, என்கிட்ட தப்புனா என்ன மாத்துங்க, அது என்ன மாத்திக்கணும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல சபையில தப்புன்னா எந்த சபைக்கு போகணும்னு கேளுங்க, அதை வந்து சொல்லுவார். ஓகே, ஆர்சி சிஎஸ்ஐ பெண்டகோஸ்ட் இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்க ஆர்சியில இருந்து கத்துக்கலாம் தேவன்கிட்ட எப்படி பக்தி வைராக்கியமா இருக்குதுன்னு ஆர்சியில கத்துக்கலாம். இப்ப சிஎஸ்ஐல போனீங்கன்னா அங்கேயும் கத்துக்கலாம். இப்போ முறைமைகள்லாம் எப்படி, ஓகேவா, அந்த ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா நடத்துற விஷயங்கள் எல்லாமே சிஎஸ்ஐல நீங்க கத்துக்கலாம். ஆவிக்குரிய சபையில போனா வந்து உலகம் ஃபுல்லா அந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்ற சபைக்குள்ளதான் வந்து வந்து இருக்கு. ஓகே, மத்த எல்லா சபைகளோட ஆவிக்குரிய சபைகள் தி பெஸ்டா இருக்கு. மேக்சிமம் ஆவிக்குரிய சபைகள். ஓகேவா, நான் ரொம்ப உணர்ந்து ஒரு வேதனையில சொல்றேன். ஓகேவா, மத்த சபையில இருக்கிறவங்க கூட வந்து இந்த ஆவிக்குரிய சபையில இருக்கிறவங்கள சபிக்கவோ தூஷிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தேவ ஆவிய பெற்ற மனுஷங்க. ஓகே, துணிகரமா தேவ சாயல இருக்க மனுஷங்களை நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது, சபிக்கிறது, தூஷிக்கிறது, இது எல்லாமே இருக்கு. ஓகே, நீங்க அதுதான் சபைக்குள்ள போய் அந்த மனுஷரோ ஊழியர் கூட மிங்கில ஆயிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தேவ ஆவியானவரோட ஐக்கியப்படுங்க, ஒருமனப்படுங்க, அவரோட ஒப்புரவாடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.